கடவுள் தொடக்கத்திலே விண்ணையும் மண்ணையும் படைத்தார், அதில் உள்ள அனைத்தையும் படைத்தார். எல்லாவற்றையும் 6 நாட்களிலே படைத்து விட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். அந்நாட்களிலே அந்த நாளிலே வானதூதர்கள் எல்லாம் அவரிடத்திலே திரண்டு வந்து, நீர் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் வல்லமை உள்ளது, வலிமை உள்ளது, இந்த உயரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மலைகள் தானா என்று கேட்டார்களாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இல்லை இல்லை, இந்த மலைகள் இல்லை, இந்த மலைகளை அடித்து நொறுக்கக்கூடிய இரும்பையும் நான் படைத்திருக்கிறேன் என்றாராம். அப்படி என்றால் இரும்பு தான் வலிமை உள்ளதா என்று கேட்டார்கள். இரும்பு ஒன்று வலிமை இல்லை, இரும்பை உருக்குவதற்கு நான் நெருப்பை படைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ நெருப்பு தான் வலிமை உள்ளதா என்று கேட்கின்ற பொழுது, இல்லை, அந்த நெருப்பை அணைப்பதற்கு நான் தண்ணீரை உண்டாக்கி இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் தண்ணீர் தான் வலிமையானதா என்று கேட்ட பொழுது, தண்ணீரை எல்லாம் சிதறடித்து அதை தள்ளி விடுவதற்கு நான் காற்றை படைத்திருக்கிறேன் என்றார். அப்போ காற்று தான் எல்லாவற்றையும் விட வலிமை உள்ளதா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, இல்லை, இதைவிட வலிமையானது ஒன்று இருக்கிறது. இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒருவருக்கு யார் மனமுவந்து கருணையோடு உதவி செய்கிறார்களோ, என்னுடைய படைப்புகளிலேயே அவன்தான் வலிமை உள்ளவன் என்று சொன்னார். அப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஒரு கையால் செய்வது இன்னொரு கைக்கு தெரியா வண்ணமாக மறைமுகமாக அவர்கள் அதை செய்து அதில் பெருமை பாராட்டாமல் அந்த பணியை செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே வலிமை உள்ளவர்கள்